நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மர்ம மரண வழக்கில் காணாமல் போன அவரது செல்போன் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிணற்றில் உள்ள நீரை வெளியேற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ருக்மணியிடம் கேட்கலாம். ருக்மணி, வணக்கம். தற்பொழுது ஜெயக்குமாரின் காணாமல் போன செல்போனை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அங்கு நிலவும் சூழல் என்ன? கூடுதல் விவரங்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் பற்றிகள் மர்மம் தான். இந்த மர்ம மரணம் குறித்து போலீசார் 10க்கும் மேற்பட்ட அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த மரணத்திற்கான காரணம் கொலையா தற்கொலையா என தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கு விசாரணை போய்க் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவர் கடந்த 2ஆம் தேதி காணாமல் போன அன்று மாயமாகிய அவர் 2 செல்போன்களையும் போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விசாரணையில் அந்த காணாமல் போன செல்போன்கள் அவரது வீட்டின் அருகில் உள்ள விவசாய தோட்ட கிணற்றில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை வெளியேற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி இங்க உள்ளூரில் உள்ள மோட்டார் மெக்கானிக்கல் வரவழைத்து அந்த கிணற்றின் தன்மையை அறிந்து வருகின்றனர். அந்த கிணற்றில் சுமார் 70 அடி ஆழத்தில் உள்ள அந்த கிணற்றில் தற்போது 20 அடி ஆழம் தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரை ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றி அதில் அந்த செல்போன்களோ மற்றும் வேறு எதுவும் தடயங்களும் கிடைக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்காக மின் மோட்டார்கள் வரவழைக்கும் பணியில் உபரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சகாய சாந்தி மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ருக்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.